கனடா சமையல் எதுவும் சமைச்சு காட்டுது நீங்கள்? இங்கே வந்து பரவாயில்லை, ஈஸி. ஒரு புட்டு, ஒரு இடியப்பம், ஒரு தோசை. உங்களுக்கு தெரியாது, கையில் வர தள்ளி போட்டுருவேன். கையில் வரது 2000 தள்ளி போடுறது எல்லாமே இந்த கனடா தூள் எல்லாம் போல கிடக்குன்னு. சின்ன வெட்ட வேணும், சின்ன ஒட்டினா தான் நல்ல. இது பவி தனக்கு போட்டு கிடக்கும். எங்கட வெள்ளார, எங்கட ரொம்ப, எங்கட கருவேப்பம். நீங்க அரிகிறது, நாங்க வெட்டுறது. கதையில டிஃபரெண்ட் தெரியுதா? மட்டக்களப்பு கதை இல்ல, ஒரு சிலது தெரியுது. இது கறியை கொஞ்சம் மிதண்டு போட்டு வெட்டும். இது தண்டோட கொஞ்சம், இந்த தண்டோட தான் வெட்டவும். இப்போ எங்கட ஃபேமிலி ஏண்டா வடமண்டு சம்பல் முடிஞ்சுடும். 3 நான் யாழ்ப்பாணத்தில் வாங்கினேன். பச்சை மிளகு அவையும் சமைக்கும், அந்த மாதிரி களியும் சமைக்கும். உள்ளி குண்டுகள் உள்ளி இல்லை இஞ்சி எல்லாம் இடிச்சிட்டீங்களோ? எதுக்கு ஊற விட்டுறீங்களா? மறந்து விடுங்க. நான் இங்கே வந்து இடிச்சேன்னா என்னது? பெருஞ்சீரக பவுடர் எல்லாம் அங்கவே தான் பழகினார். இஞ்சி இருக்க மட்டும் சமைக்க தெரியாது அங்கே. இது ஒரு கட்டு $7 பார்த்தீங்களா? இப்படி கிடக்கு, எப்படி சின்ன சின்ன எப்படி அறியே இல்லை. நம்ம சூப்பராக கிடக்குது. திருப்பி சொல்கிறேன்னு பேச போயிடும். கரையில் இல்லாத பூவா சமையல் பார்த்துட்டு வருது. எங்களுக்கு வெறுப்பு ஏற்றுறேன். நாம் நல்ல புளி வருது பேசிக்கு. இதுக்கு கரெக்டு தக்காளி பழம் போட்டா நல்லா இருக்கு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. அப்படி கை பக்குவம் சூப்பர். பஜ்ஜியா சாப்பிட்றது சத்து கூட, அதில் இருந்தாலும் நாங்கள் கடைசியாக போடுறோம். மறுபடியும் நேரத்தோட போடாது. இதெல்லாம் நாம் வாங்கின மண்சட்டி தான். முதலே நாம் வாங்கினேன் மண்சட்டிக்கு பருப்பு காய்ச்சினா சூப்பராக இருக்கும். பாசம் மணக்க என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கொதிக்குது. ஆமா, இந்த தோட்டத்து நெல் அவன் 2 பேருக்கும் தப்பிக்கல. அது சாப்பாட்டா எவ்வளவு புளி வருது. சத்து இல்லாதவைக்கு சத்துள்ள சாப்பாடு. ஐயாவுக்கு முதலாவது பரிமாறுறோம் நாங்கள். அந்த வாழலையில் போட்டு இப்படி சாப்பிட்றது வந்து மேலே கோழிக்கா கொஞ்சம் கனடா போன அப்புறம் சமைக்க பழகிட்டு தான் வந்துருக்கா. கொஞ்சம் என்ன நல்லா இருக்கும், நல்லா இல்லையா? இல்லை காணும். அங்கால பவியின் அப்பப்பா, அங்கால பவியின் அப்பா. வணக்கம், தமிழோடு தலையங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பவியின் வீட்டை, தமிழ் ப்ரோஸின் வீட்டை. ஓகே, நிறைய நாளாக இப்போ நீங்கள் ரீசெண்ட் டைம் அம்மா வந்ததுக்கப்புறம், கனடாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல்லாக சமையல் வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க. வந்து எங்கே எடுக்கிறது வீடியோ உண்மையாக வந்து சமையல் வீடியோ நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு வந்து ஆசையாக இருக்குது. அதுலேருந்து நாங்களும் இன்றைக்கு வந்திருக்கோம் அம்மாண்ட கையால் வந்து சமைச்சு சாப்பிட வேணும். இன்றைக்கு வேற நேரம் உப்பை சேர்த்து கூட போட்டுட்டு அடைச்சாதீங்க. நேற்று வெள்ளார என்ன இது முருங்கையிலைக்கு திருப்பி மறந்து போய் முதல் போட்டுட்டு திருப்பியும் போட மறந்து போனேன். திருப்பி போட எடுத்துறீங்க. நல்லா தப்பிச்சாச்சு. அதான் நேற்று பார்த்து அந்த முட்டைக்குள்ள வந்து இந்த பால் ஊற்றி அந்த ஒரு கொஞ்சம் பால் விட்டா அந்த கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அந்த இனிப்பு தன்மை வர்றது உரை போட செய்யறதுக்கு இல்லை, அது கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். அது அந்த என்ன சொல்லுங்க, பால் கொழுப்புன்றவே. ஆனா பால் உடனடி பால் கொழுப்பு இல்லை. அந்த கொழுப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கும். அளவாக எடுத்தா இல்லை. சமையல் ஃபுல்லாக செய்து கொடுத்து கொண்டிருக்கீங்க. ஆள் வந்து டயட் போல பண்ணுறாரு. எப்படி அது சாப்பிடல? இல்லை, வீட்டு இருந்தால் சாப்பிட மாட்டேன். என்ன உண்மையாக இல்லை, பெருசா சாப்பிட்றேன். வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டேன். வீட்டில் இருந்தால் சாப்பிட மாட்டேன். வீட்டு சாப்பிட்றேன், பெருசா சாப்பிட்றேன். இன்றைக்கு என்ன சமையல் செய்வோம்? இன்றைக்கு நாங்கள் சிக்கன் கறியும் வெள்ளார சம்பளம். வெள்ளார சம்பளம் ரெண்டும் சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுங்க, இது வெட்டி கழுவி எல்லாம் எடுத்தாச்சு, தண்ணி எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. பவிதான் பட்டினா, பவியை பட்டினா, பவிதான் பட்டினா. அரிசி அங்கட அந்த இந்த ஊர் அரிசி கூட அங்க மட்டக்களப்பில் அந்த அரிசி வித்தியாசம் தானே. இந்த சோப்பு என்ன சொல்லுங்க, அங்க இருக்காது. சிவப்பு அரிசி இல்ல, இந்த நெல்லை குத்தி உடனே சிவப்பு அரிசி, சிவப்பு பச்சை. வெள்ளை அரிசி தான் இருக்கு. அதுவும் கூட வெள்ளை, இது சிவப்பு. அதாவது பொங்கலுக்கு பாவிக்கிற அரிசி. அங்க வெள்ளையில பாவிக்கிற நீங்க பொங்கலுக்கு. பொங்கலுக்கும் வெள்ளம் பாவிக்கிற, இதுக்கு சமையலுக்கும் இங்க சிவப்பு, பொங்கலுக்கு சிவப்பு. ஓகே ஓகே. இது நான் தான் வாங்கி. என்ன சிக்கன்? என்ன சிக்கன் இது? இது வெளிநாட்டு சிக்கன் இல்ல. கோழிக்கு பேர் பேரண்ட்ஸ். அவன் ஏன் பேரண்ட்ஸ் ஏன் வந்தது? ப்ரோயிலருக்கு தானே. ப்ரோயிலர் இனப்பெருக்கம் செய்யாது. பேரண்ட்ஸ் தானே. அந்த முட்டை எல்லாம் வர பேரண்ட்ஸ்ல இருந்தால் அதுதான் பேரண்ட்ஸ் பேர் வந்தது. நாங்கள் சாப்பிட்ற ப்ரோயிலர் எல்லாம்
இனப்பெருக்கம் இல்ல, தனி கோழி மட்டும் தான், முட்டை எல்லாம் போடாது. பேரண்ட்ஸ் கோழி இப்போ கிட்டல வந்துன்ற மாதிரி தானே. கிட்டல இல்ல, அதெல்லாம் எப்பயோ வந்துட்டு அங்க ஸ்ரீலங்காவுக்கு இப்போ கொண்டு வந்துருக்காங்க வெளிநாட்டுல. அப்போ இந்த தரம் கட்டத்தை அனுப்பியிருக்காங்க. கொஞ்சம் என்ன சொல்லுங்க, அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த இறைச்சி, கொஞ்சம் ஊர்கோழி மாதிரி இருக்கு. அப்போ இது பாய்லர் இல்லை, இது வந்து பேரண்ட்ஸ் கோழி. ஊர்கோழி மாதிரி அந்த பாய்லர் அந்த ஸ்ட்ராங்கா கிடக்கு. பாய்லர்ல பேரண்ட்ஸ் போல அப்போ அப்படியே அதுக்கு தான் பேரண்ட்ஸ் வித்தியா வட்டி கிடக்கு பார்த்தீங்களா? ஏதோ வட்டி வச்சுக்கிறாங்க, அவன் டயருக்கு வட்டிருக்காங்க, பாபிக்கு போடுற மாதிரி. சரி, ஓகே. அப்புறம் நிறைய நாளாக, அதாவது அம்மா கனடா போகிறதுக்கு முந்தி எல்லாமே வந்து அந்த வீடியோ பார்த்துருக்கோம். பவி இந்த வீடியோ, சமையல் வீடியோக்கள் இன்றைக்கும் அவங்களோட குடும்பத்தில் எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வந்து நாங்களும் சமைச்சு சாப்பிட போகிறோம் அம்மாண்ட கையால். அவர் எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாரும் காட்டுறோம், வந்து எல்லாரும் கதைப்போம். சரி, ஓகே. அப்போ அந்த கனடா சமையல் சமைச்சு காட்டுது. நீங்கள் கனடா சமையலுக்கு கொஞ்சம் நாள் கிடக்குது இப்போதைக்கு. கனடா சமையல் எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். அங்கே வந்து என்ன சொல்லுங்க, அங்கே வந்து கொஞ்சம் அந்த சில சாப்பாடுகள் டக் டக்குன்னு செய்கிற மாதிரி. இப்போ ஒரு தேவையண்டா எல்லாம் இருக்கும் தானே, எடுத்து டக் டக்குன்னு செய்யலாம். அங்கே வந்து காலமாக பெருசாக அந்த சாப்பாட்டுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறேன். ஒருக்கா சமைச்சா சரி, மற்றது கிடக்கிறத பார்த்து சாப்பிட்றோம். எனக்கு இங்கேயும் அப்படி பழகிப்போம். இங்கேயும் நான் முதல்ல அப்படித்தான் இங்கே காலமாக செய்கிறேன் இல்லை சாப்பாடு, மத்தியானம் இரவுக்கு செய்வோம். இங்கே வந்து பரவாயில்லை, ஈஸி. ஒரு புட்டு, ஒரு இடியப்பம், ஒரு தோசை, ஒரு மத்தியானம். அங்கெல்லாம் வேற மாதிரி. அவன் 2 பேருக்கும்ல தப்பிக்கல அது சாப்பாட்டா. சரி, ஓகே. அப்போ அதில் தப்பி இங்கே வந்தீங்க, இப்போ இங்கே மாட்டிட்டீங்க சமையல் வீடியோவில். சரி, ஓகே. அப்போ இன்றைக்கு சமையல் மதியம் செய்கிற சாப்பாடு, இன்றைக்கு மத்தியானம் செய்கிற சாப்பாட்டை செய்கிறோம். இது போட்டு குழைப்போம். இதுக்கு இஞ்சி உப்பு எல்லாம் போட்டு ஊற வைக்க போகிறீங்க. கொஞ்சம் ஊற வச்சு. சரி, ஓகே. அப்போ வந்து சமையல் வேலையில் ஆரம்பமாக போகுது. வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. நாங்கள் எங்களுடைய சமையல் வீடியோ சப்ஸ்கிரைபர் எல்லாம் பக்கம் ஒரே சப்ஸ்கிரைப் தான். அவனுக்கு ஒரே சப்ஸ்கிரைப் 160, அவருக்கு 160. 2 பேருக்கு ஒரே அளவாம். இந்த வேறங்கோ அம்மா உப்பு போடுறா. என்ன கை கலவா போடுறீங்களோ? கை கணக்கில் போடுறா, அதாவது கட்டி உப்பு தான் போட்டுருக்கா. நாங்களா தூள் உப்பு தான் போடுவோம், வேண்டாம் பஞ்சில. கை கணக்குண்டா புரியாது. கை கணக்குண்டா கை அந்த கையில் வர தள்ளி போட்டு உங்களுக்கு தெரியாது. கையில் வர தள்ளி போட்டுருவேன். கையில் வர்றது 2 தள்ளி போடுறது. இதுக்கு கணக்குக்கு போடுறது, இதுண்ட கணக்கு போடுறது. இதுக்கு எவ்வளவு போடணும்ன்ற ஒரு அளவில் பார்த்து ஒரு மைண்ட்ல சொல்றத போடுறது, பேருந்து கணக்கு பார்த்து கடைசியில 10 அடி திரும்பி. அடுத்து என்ன போட போறீங்க? அடுத்த இஞ்சி என்ன இடிச்சிருங்க. அங்க ஒரு சமயக்கார ஆள் எனக்கு சொல்லி தந்தவா, இதையும் போட்டு பிரட்டவா. இஞ்சி வேறங்கோ, இஞ்சியை போட்டு பிரட்ட வேணுமா? இஞ்சியும் உள்ளியும் இடிச்சனா. இங்க வேணும் கொஞ்சம். அடுத்து என்ன கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் மஞ்சள் கணக்கையில் கொஞ்சம் மஞ்சள். முந்தி வித்த விலைக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அடுத்தது என்ன? தூளா தூள் நோமலா போட போறீங்களோ? ஆனா இப்ப போட்டு வச்சா நல்ல 10 அடி பிறகு போட. தூள் என்னதுக்காண்டி இப்ப போடுறேன்னு சொன்னா இதெல்லாம் போட்டு வச்சா உண்மைக்கு ஒரு 4 மணித்தியாலத்துக்கிட்ட விட வேணும். எங்களுக்கு டைம் இல்லை அவ்வளோத்துக்கு. இல்லை 4 இல்லை 1 மணித்தியாலம் விடலாம். எப்படி தூள் தூள் கலரை பார்த்தது எல்லாமே கனடா தூள் இல்லை போல கிடக்குன்னு. அப்படியா? இது கனடா தூள் இல்லை, இது என்ன கலந்துறீங்களா? 2 தூளும் சேர்த்து இங்கிருந்து எங்கட தூளும் வேறொரு தூளும் கலந்து இருக்கிறாங்க. வித்தியாசம் கலராக கிடக்குது, 2 கலந்து. இந்த தூளுண்ட கலரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க, வித்தியாசமா இருக்கும். இதுல பாருங்கோ எப்படி கலர் மட்டும் பெற போன்றதை பாருங்கோ. வேற கலர் இருக்கா? இப்படியே சில நேரம் அங்க புரிச்சுக்கையும் வைப்பேன். நம்ம அடுத்து இப்படி குழைச்சு போட்டு புரிச்சுக்க வைப்பா. அவ ஒரு சமையல் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா என்னோட நல்ல மாதிரி அவ சொல்லுவா. அவ சமையல் அந்த மாதிரி சமைப்பா, தெரியுமோ? என்ன விதமான சமையல் செய்வா, அப்படி டேஸ்டா இருக்கும். எங்கட வீட்டை வந்து சமைச்சிருக்கிறா. இப்போ நீங்கள் செய்கிற சமையலில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்ன செய்கிற? நீங்கள் சமையலில் பிடிச்சதுன்னா முட்டை பொரியல் பிடிக்கும், மீன் குழம்பு. உங்களுக்கு எப்படி பிடிச்சதுண்டா? எனக்கு கூடுதல அந்த சில நேரம் அந்த விரத நேரங்களில் ஒரு 10-15 கறி வைப்பா. அது அந்த என்ன சொல்றது, விதர நேரம் இப்படி அந்த கரண்டியால குழைக்கிறத விட இப்படி குழைச்சா கொஞ்சம் அந்த இறைச்சி உள்ள மசாலாக்கள். ஆனால் இறைச்சி நல்லதா இருந்துச்சுன்னு சொன்னா டேஸ்ட் ஒரு லெவலில் இருக்கு. சொன்னா அவ்வளோத்துக்கு நான் மாங்காய் மற்றது இது ஈரல்
மற்றது நெஞ்சு, அதாவது கோழிஞ்ச நெஞ்சு பகுதி, கால் பகுதி எல்லாம் கலந்துதான் வாங்கியிருந்தேன். அப்போ கால் கைகள் எல்லாம் கோழி பாவம். கழுத்து மட்டும் வாங்கிடல. கழுத்து நீ உனக்குண்டே வெட்டினது கோழிய, உனக்குண்டே வெட்டினது. ஓ, எனக்கு வெட்டினது. ஆச்சோ, கீழ்ஸில் வாங்கி எங்கே வாங்கினேன்? இது கீழ்ஸில் வாங்கிடு, இது கோழி கடையில் வாங்கி. வேறுங்க நல்ல கலர் வடிவாக்கடேன். இனி சமைச்சு முடியும் நல்லா வந்தால் ஓகே. அம்மா சின்ன வெட்ட சொன்னவா, அதுதான் சின்ன வெட்டி. ஓ பெருசா சின்னனா வெட்ட வேணும், சின்னனா வெட்டினா தான் நல்ல. இது ஓகே கணக்கு. இதை பேருங்க, இது பவி தனக்கு போட்டு கிடக்கும். எனக்கு தான் போட்டேன். என் சோறு சாப்பிடாம சாப்பிடா, ஒரு கொஞ்சம் சோரோட சாப்பிட்டா நல்லா இருக்கு. மெண்டல் தனித்தனி எடுக்கிறத விட இன்னும் கணக்கு வேற முதல்ல. ரெண்டு அதில் உண்டு நான் எடுத்து சாப்பிட்றேன், உண்டு என்ன ஆளுக்கு. இது அதுக்கு இதுக்கு எவ்வளோ போறீங்க? கோப்பைக்கு வைக்கும். என்னது இது? இதுக்கு என்ன பெருமதுக்காக பாவிக்க போறீங்களா? இல்லை, அப்போ இதுக்கு போடுங்க. இது இந்த பாருங்க கலர் எப்படி இருக்காண்டு. கலர் தான் உண்மையாக வித்தியாசமாக இருக்குண்ணே பாகு. அது தூள், தூள். நாங்கள் உரைப்பு மிளகா கூட போடுறே இல்லை. எனக்கு தெரியாது. ஒரு தூள் எங்கட தூள் இல்லை, ஒரு தூள் அதில் ரெண்டு கலந்த தூள் இருக்குது. வித்தியாசமான தூளாக கிடக்குங்க. தனித்தூள் பண்ணுவாங்க சிலது அப்படி எல்லாத்தையும் சேர்த்து அரைப்பாங்க. இதில் நான் களி எல்லாம் சேர்த்து அரைச்சது. இதை கழுவி கொண்டு வாங்க டக்கண்டு. நீங்க போனது பிறகு புடுங்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, சும்மா வஜ்ஜி அப்படியே அப்புறம் சம்பல் போட்டா சமைக்க முதல் சம்பளை சாப்பிட முடிச்சு போடுவான். அந்த அந்த அரைச்சி அப்படியே சம்பளம் போடுறீங்க. அவனுக்கு பிடிச்சது இதுதான், இலவகையில கூட பிடிச்ச வெள்ளம். அந்த அந்த இது கிரைண்டரில் விட்டு அரைச்சி அப்படியே சம்பளம் போடுறீங்க, இல்லாட்டி சும்மா அப்படி வெட்டிட்டு? சும்மா இதை நல்லா கழுவி போட்டு தூள் தூளை வெட்டி, பச்சை மிளகாய் வெங்காயம் சின்னனா வெட்டி அப்படி சரி. அதை அரைக்கிற பெருசா பிடிக்கா. நீங்க அரைக்கிற வீட்டு வந்து ஃபுல்லாக அப்படியே எடுத்து கிரைண்டரில் அரைச்சி சேரம் சேரன் டக்கண்டு சேரம். ஆனால் அது எனக்கு சரியா இருக்கும். வீட்டை வந்து அப்படி பழகிட்டாங்க. சாப்பிட்ட நீங்க தானே, அப்ப இதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது டேஸ்ட் ஆகிடக்கன்னு சொல்லுங்க. ஓகே, இன்றைக்கு தான் உங்களோட சமையல் பார்ப்போம் அப்படி டேஸ்டாக இருக்குது. பிடிக்கும், இதுதான் பிடிக்கும் நினைக்கிறேன். அது என்ன சொல்லுங்க, டக்கண்டு உடம்புல சேரும். இது கொஞ்சம் நேரம் சேரும், சப்பியெல்லாம் சாப்பிட போதும். அதாவது நம்ம நேரத்தோட அரைச்சிட்டு உள்ள போடுறோம், இது உள்ள போன ஒரு அரை விடும் அப்படி. அதுதான் அது நேரடியாக டக்கன் சத்து கிடைக்கும், இது கொஞ்சம் சுணங்கி கிடைக்கும். சரி பா, இங்கே வேறுங்க வெள்ளார, எங்கட வெள்ளார எங்கட ரொம்ப எங்கட கருவேப்பம். சரியா வீட்டு தோட்டத்துலேருந்து பிடிங்கின. சரி இதெல்லாம் போகலாம். ஓகே ஓகே, இப்போ பாருங்க வல்லாரெல்லாம் முடியும் அந்த அரிஞ்சு வட்டி வட்டி வச்சு அரைக்கல வட்டி அரிஞ்சு. அரிஞ்சு ஓகே, நீங்க அரிகிறது நாங்க வெட்டுறது. கதைகள் டிஃப்ரெண்டா இருக்கு. அங்கே இது ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு என்ன. நான் இப்போ அங்கே ஒன்று சொல்கிறாங்க மட்டக்களப்பு ஸ்லாங்கில் போயிட்டான் யாழ்ப்பாணத்து கதை அரைக்கிறேன் நான் ரெண்டு. என்ன கதையில டிஃப்ரெண்ட் தெரியுதா? மட்டக்களப்பு கதை இல்லை, ஒரு சிலது தெரியுது, எல்லாமே இல்லை. ஒரு அது என்னென்னா உண்மையிலே யூடியூப் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து யாழ்ப்பாணத்தில் கெஞ்சால பக்கம் தான் கூட பையன். அதுலேருந்து அப்படியே ஒரு ஒன்று ரெண்டு வித்தியாசம், நிறைய இல்லை, ஒன்று ரெண்டு வித்தியாசம். அப்புறம் நான் யாழ்ப்பாணத்தால மாறிட்டேன் ஃபுல்லாக. அது அப்படின்னு சரி இதை காட்டுருக்கா. அப்படி இங்கே வெங்காயம், அடுத்து அங்கால உருளைக்கிழங்கு எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்காமா. இப்போ இது சம்பையில் வெட்டுறாங்க. இது கறியை கொஞ்சம் மிதண்டு போட்டு வெட்டும். இது இங்கே எப்படி தான் வெட்டுறேன், நீங்கள் அரைக்கிறது. ஓ, அரைக்கிறது. அது அப்படியே எல்லாத்தையும் போட்டு போட்டு அரைச்சிடுவாங்க. இந்த தண்டோட கொஞ்சம் இந்த தண்டோட தான் வெட்டவும். தண்டுலேயும் சத்து இருக்கு. இதில் நாவல் தண்டு வேற நான் கழிச்சு வெட்டி இந்த கண்டில் கொஞ்சம் அந்த அடியில் இருந்தேன் அது இருக்கத்தக்கதையா வெட்டணும். இப்படி இப்படி இந்த தண்டோட இதுல சத்து இருக்கா. சமையலோட இந்த பச்சை கலர் செய்யறதுக்குள்ள வடிவா இருக்குமே. என்னடா நீ வல்லாரை சாப்பிட்டா நல்ல உங்கள்ட்ட தம்பிக்கு உங்க நம்ம வல்லாரை தான் கொடுத்து எப்படி அருகி வளர்ந்துருக்கு. அவன் குளசி பாஸ் பண்ணவன் நான் கொஞ்சம் தான் பாஸ் பண்ணேன். இதை கொடுத்துருந்தா குளசி பாஸ் பண்ணிருப்பேன். இப்போ சம்பளம் செய்து போட்டு இப்போ என்ன சொல்றது, இப்போ நீங்க கொஞ்சம் அவனுக்கு தெரியாதாக்கள் தானே. இப்போ எங்களோட ஃபேமிலி ஏண்டா படம் கொண்டு சம்பல் முடிஞ்சும்
நானும் பெல்லரி சம்பல் சாப்பிடுறேன். இவனும் சாப்பிடுவான். நாங்கள் அந்த சமைச்சு முடிஞ்ச அப்புறம் சாப்பிடுவோம் இருப்பான். அவன் முதல்ல இலேக்கில் அவனுக்கு இது பிடிச்சது. இந்த சம்பல் பிடிக்கும். கீரை அளவுகள் முறுக்கம் இல்லாதகளை விட இது காய வச்சு போட்டு அரைச்சு குடிங்க டெய்லி. அடுப்பை மூட்டி அப்படியே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் பார்த்து விடுங்க. பார்த்துட்டா குறைய விட வேண்டாம், கணக்காக விடுங்க. குறைய விட இது டயட் பிரச்சனைடா ஐயோ. குறைய விட வேண்டாம், கணக்காக விடுங்க. கணக்க விட வேண்டாம், கணக்காக விடுங்க. தேங்காய் என்ன கலரை பார்த்துருங்க. ஓ இதே இந்த வெள்ளை கலர்ல இருக்கு. வெள்ளை எங்கட தேங்காய் செக்குலாட்டு அப்படியே உங்களோட தேங்காய் கொண்டு போய் அங்க நுரலியால வைங்க. இது மாதிரி கிடக்கு, கட்டி ஐஸ் கட்டி மாதிரி வெள்ளை கலர்ல. வெள்ளை கலர் களி மாதிரி கிடக்கு. அது நல்ல தேங்காய் அப்படித்தான் வரும். அப்படித்தான் அந்த செக்குலாட்டுன்னு அந்த அவரு அந்த ஐயா சொன்னது வந்து நல்ல தேங்காய் அப்படி வராதான். இல்ல இப்ப மிஷினிலே வெள்ளை வராதாமா? சட்டி காணி கறக்க போகுது. காணுமா? கொஞ்சம் முத்தட்டு கொஞ்சம் மூத்துங்க. 10 கறி கணக்கு தானே. கிட்டத்தட்ட 1.5 கிலோக்கு மேல இறைச்சி. 1.5 கிலோ கொஞ்சமா கிடக்கு. தட்டி பேர்ந்து விடுவோமா? கொஞ்சம் முடுங்க, கொஞ்சம் முடுங்க. டேஸ்டா சாப்பிடுங்க, டேஸ்டா சாப்பிடுவோம். இவன் கொஞ்சம் முடிச்சு நீ கணக்கா. ஓகே இது இதோட வதக்குறதுக்கு தானே. இது என்ன சொல்லுங்க, இது துறக்கிறதுக்கு டக்கண்டு எரிஞ்சு ஓடும். டக்கண்டே எரிஞ்சு ஓடும் துறக்கிறதுக்கு இடையில. இது இது அதையும் சரியா வைக்கணும். அப்படி ஒரு 5.5 பொட்டி வாங்க. கடுகு அதாண்டா ஒரே அடியா திறந்து போட்டு எல்லாத்தையும் கிள்ளி போடாது. நாங்க முந்தி ஃபுல்லா சமையல்லாம் முந்தி யூடியூப்ல அரைவாசி சமையல், அரைவாசி இது வெளியே போறது. அங்க வாங்க கலிஸ்டன் பேசி போட்டு அங்க போய் கொஞ்சம் காசு வாங்க, கொஞ்சம் காசு விடவும். நாங்க இதுல கொட்டில கொண்டு போடப்போம். இனி உரல் உண்டு கனகாலமா போட்டு முந்தைய கட்டினாங்க. நல்ல இடம் உண்மையா போறோம். முந்தி தென்னை மரத்தை பயத்துல கட்டில தென்னை மரம் வந்து இப்ப தென்னை மரம் கட்டினவன் அவி சின்ன எந்த அளவில் கட்டி போட்டு 4 மலையோட போட்டு 4-5 வருஷம் இருக்கும். என்ன 4-5 பாக்குற இடமெல்லாம் வீடு ஃபுல்லா வளைச்சு வந்து இப்படி இந்த பச்சை பச்சையில என்ன இருக்கு அவ்வளவு சரியான விருப்பம். நான் தான் எல்லா பூ கண்ணும் வச்சது. எக்ஸோரான்னு சொல்றேன். எக்ஸோரா பாருங்க, கலர் அன்னைக்கு இதுக்குள்ள கலர் என்ன கிடக்குது, மெரூன்கள் எல்லாம் கிடக்கு, பூக்கே இல்ல. ஒட்டி ஒட்டி அப்படியே வெடிக்கப்படுங்க. என்ன கடுகு? இது கடுகு. கடுகு பாருங்க, கடுகு கடுகு கொஞ்சம் கணக்கான அளவு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். கடுகா போட்டு கடுகு டக்குன்னு வெடிக்குது. வேறங்க நான் போட்டுருந்தேன். அடுத்து என்ன பெருஞ்சீரகமா சின்ன சீரகம் கூட போறீங்க? அப்ப திவா உங்களுக்கு சமைக்க தெரியுமா? எனக்கு சாப்பிட தெரியும், சமைக்க தெரியும். நீங்க சமைச்சது நாங்கள் சும்மா பண்ணுக்கு சமைச்சிடாங்க எல்லா படியும் சேர்ந்து. அது நல்லா வரும். இது படிக்குது. பெருஞ்சீரம் குறிய போட போறேன். கொஞ்சம் இது கொஞ்சம் நேரம் சென்று போடுவோமா? டக்கண்டு எரி. அத பாருங்க, இதை போட போறேன். பிரியாணி மற்றது கருவா பட்டை கொஞ்சம் உடைச்சு போடுவோம். மற்றது கராம்பு. மற்றது இது 3 நான் யாழ்ப்பாணத்தில் வாங்கினேன். மற்றதுகளை வாங்க. பச்சை மிளகா, அடுத்தது வெங்காயம். சரியான இது வருது. இந்த பிரியாணியில பொடியை நல்ல ஒரு வாசம் கொண்டு வரும். இறைச்சி தானே எனக்கு அந்த கண்ணுக்கு நல்ல கலராக இருக்கு. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்கும். இந்த சிக்கனுக்கு போடுறேன். இல்ல எனக்கு பிடிக்கும். சில நேரம் எனக்கு சிக்கன் சில நேரம் ஒரு மாதிரி இருக்கும். உருளைக்கிழங்கு சாப்பிடுறீங்களா? அப்படியே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடுவேன். இதுல இந்த வெள்ளையா இருக்கிற சாப்பிடுவேன். ஈரல் இல்ல, இந்த அவிஞ்ச அப்புறம் வெள்ளையா வரும். சில பேர் போடுறே இல்ல உருளைக்கிழங்கு. ஆனா உருளைக்கிழங்கு போட்டா கறி சேரும். மற்றது இந்த சிக்கன் சாப்பிடாதவ சில நேரம் இதை சாப்பிடலாம். இதோட கறியோட டேஸ்டா இருக்கும். நல்ல டேஸ்ட் சேரும் கறிக்கு. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்கு சாப்பிட. இந்த இங்கே வேறங்க நாங்கள் மட்டனுக்கும் போடுறது உருளைக்கிழங்கு. அங்க 2 பேர் போட விட மாட்டேன். நம்ம அவியும் கலியும் சமைப்பாங்க. நல்ல அவியும் சமைக்கும், அந்த மாதிரி கலியும் சமைக்கும். அந்த மாதிரி அங்கത്തെ சாப்பாடு எல்லாம் செய்யும். என்ன இருந்தாலும் கடைசி பிள்ளையோட கடும் பாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
ஆமா மேடம் இப்போ உங்களுக்கு அவர் அங்க விட்டு இங்க இருக்க எப்படி இருக்கு நான் இதுவரை விட்டு இதண்ணே இல்லை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. என்ன சொல்லுங்க, அவன் என்னோடயே இருந்தவன், நான் எங்கேயாலும் வீட்டில் இருப்பான் எல்லாம். அது சில நேரம் யோசிச்சேன் நான். காலையா இருக்கு எஞ்சரிக்கை கொஞ்சம் இது அது என்ன அபிதான் சொல்றான் அந்த வித்தை. இந்த வெங்காயத்தோட சேர்த்து உருளைக்கிழங்கு போடக்கூடாதா, ஏதோ கயருமா கொஞ்சம் இது அவி அந்த இது உள்ளி இல்ல இஞ்சி எல்லாம் இடிச்சிட்டீங்களோ எதுக்கு ஒரு மறந்து விடணும். எனக்கு கொஞ்சம் நச்சீரம் முதல்ல எரிஞ்சு ஓடும் சின்ன நல்லோ, எனக்கு இது பிடிக்கும். இந்த பெருஞ்சீரகமும் நல்லம் 2-3 தானே பெருஞ்சீரகம் இல்ல நச்சீரகம் தான் கொஞ்சம் இது என்ன சின்ன சீரகம் தான் பவர் கூட. இது கொஞ்சமா இது என்ன தோல்? இது என்ன தோல்? இது நான் இங்க வந்து அடிச்சேனா என்னது? பெருஞ்சீரக பவுடர் வறுத்து அடிச்சது. அது நாங்கள் கறி சமைச்சு முடிச்சா பிறகு கடைசியில கொஞ்சம் போட்டு இறக்கினா நல்லா இருக்காது. நல்ல அந்த பெருஞ்சீரகம் மட்டும் வறுத்து அடிச்சது. அது மட்டும் தான், வேற ஒன்றும் கலக்கல இதில்? இல்லை அது இப்படி இந்த மட்டன் சிக்கன் பீஃப் மற்றது சில அந்த பிரட்டல் சைவம் பிரட்டல் கறி எலும்பு வைப்போம் அதுகளுக்கும் போடாது. எல்லாம் அங்கவே தான் பழகினார். சமைக்க தெரியாது? இங்கே சமைக்க தெரியுமாடா, அங்கவே இன்னும் கொஞ்சம் கூட இது இங்க நாங்க சமைக்க வளைக்கிட்டே அடுப்பை மூட்டி நல்லா மூட்டுப்படாது. இப்ப சும்மா மூட்டுப்படுது அந்த நெருப்பு இல்ல. பிறகு காஞ்சி நல்லா இருக்கு கூட. நல்லா இருக்கு. தேங்காய் பூ கூட இல்லை வேணும். அப்ப தேங்காய் பால் பாவிக்கல? தேங்காய் பால் விடையில இல்ல விடையில பெருசா விடுறே இல்லை. தேங்காய் பால் பாவிக்கலையா அம்மா? அங்க இது ஒரு கட்டு $7. அதான் இங்க இருக்கக்குள்ள அந்த அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இங்க அங்க போனவங்க தான் அந்த விலையில பாக்கக்குள்ள இதெல்லாம். ஆனா எல்லாரும் இது வாங்குவேன் நம்ம சத்தல்லோ. நான் இப்படியே பச்சை கலர்லயே வரும், கொஞ்சம் பாடாம அப்படியே வரும் இருக்குமா? என்ன சொல்லுங்க, வேற நாடுகள்ல இருந்து வர்றது தானே. தேங்காய் இந்த வாசம் என்ன சொல்லுது? பார்க்க நல்லா இருக்குது சமையல். இந்த டெக்கரேஷனை பார்க்கக்குள்ள நல்லா இருக்கு. அடுத்து நான் ஒரு கொட்டில் உண்டை கட்டி போட்டு வாரோம். நல்லா கட்டு நேற்று சொன்னோம் இன்றைக்கு கட்டுவோம். இன்றைக்கு நேரம் போட்டது எப்படி வெங்காயம் எப்படி வதங்கி வரணும் நல்ல வடிவ காட்டுற அப்படி இருக்கு. கட்டிங்க ஒன்று இருக்கா அந்த கலர் மாறணும் முடியல வெங்காயத்தில் கலர் கொஞ்சம் அடுப்பு தானே என்ன செய்யுது வதங்கிட்டு தானே. உருளைக்கிழங்கு போடலாமா? கொஞ்சம் வதங்கட்டு இல்ல வதங்கிட்டு போடு. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. இந்த பாருங்க உருளைக்கிழங்கு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் போட்டேன். கொஞ்சம் தான் போட்டீங்க. ஏன் கொஞ்சம் போட்டீங்க? எல்லாரும் பிடிக்காதோ? எனக்கு தேங்காய் பால் விட்டு கறி வச்சா தான் பிடிக்கும். சாப்பிட்டு பாருங்க வேற மாதிரி கூட போட்டாவது இருக்காது. தேங்காய் பால் வந்து இதுவரைக்கும் வந்ததுக்கு நாங்கள் அங்கேன்னு சொல்லப்படா. அது ஒரு கொஞ்ச காலம் 2 வருஷம் தானே அங்க வேணுன்றது. இங்கதானே நான் பிறந்ததுல இருந்து இருந்தது. அங்க பால் பெருசா விடுறேல. சில நேரம் கடைசியில ஏதாவது கூடினா கொஞ்சம் அந்த தேங்காய் பால் இருக்கல அதுல ஒரு கரண்டி அப்படி கரைச்சு வேற கொஞ்சம் உடனே தேங்காய் எடுக்கிறோம், பட்டுறோம், பிக்கிறோம். நம்ம நட சொற்க முடியாது அப்படியே. இது செய்யறதுக்கு ஒரு முலாம் இந்த குழந்தைகள் செய்யும். அதே மாதிரி குழந்தைகள் விரும்பி விளையாட்டுக்கு தண்ணும். அதே மாதிரி வெட்ட சொன்னா வெட்ட தெரியா அறிஞ்சிட்டு இங்க எல்லா வீட்டையும் இருக்கான். இங்க இருக்குது அது படக்கண்டு ஒட்டியாச்சு பாத்தீங்களா? கொஞ்சம் இதுல எப்படி அறிஞ்சிருக்கு. ஆனா நல்ல சாமான. நான் என்ன சொல்லு, நான் அங்கொண்டு வாங்கினான். ஏன்னா தெரியா இப்படி உண்டு. இங்கேயும் இருக்குது இது. அப்ப வாங்கி ஒரு நாள் வெட்டி போட்டு தான் வீட்டையும் கொண்டு போவோம் வாங்கி வச்சேனா. இப்ப வர்ற நேரம்டா வாங்கியிருக்க மாட்டேன். முதலே வாங்கி வர்ற நேரம்டா கொஞ்சம்
வெளியில கொஞ்சம் கஷ்டமல்ல போறது, போற கடையிலும் இருக்கவல்ல வேணும். பாத்தீங்களா இப்படி கிடக்கு, எப்படி சின்ன சின்ன அறிஞ்சு எப்படி அறியல நம்ம சூப்பரா கிடக்குது. இப்படி நீங்க அந்த தோசியல் ஓ தோசியல் அந்த அந்த பெருசா போட்டா விழுமல்ல அந்த இது விழு இது நல்லா சின்ன சின்ன அறிஞ்சு கலரா ஆளும் சின்ன சின்ன அறிஞ்சு நல்ல வெள்ளாறு கம்பலுக்கு நாங்கள் என்ன சொன்னா ஒன்று போடத்தை என்ன கையாலே குழச்சி செய்யலாம் என்ன. கையால குழச்சி தேங்காய் பூ போடுவோம். மற்றது தேங்காய் பூ தேங்காய் பூ திருப்பி திருப்பி சொல்றேன்னு பேச போயிடும். கரல் இல்லாத பூவா அதனால அந்த வெள்ளையா எடுக்கிற இப்படி போடுறதுக்கு நாங்க நேரடியா தேங்காய் பூ சாப்பிடுறதுக்கு வெள்ளை பூ எடுக்கிற கரல் இல்லாம கடைசியா வர்றது அது வந்து கறியலுக்கண்டா அந்த அடியில வரமல்ல பாலுக்கு அடியில அப்ப நாங்க அப்ப கழிக்கலாம். இது வந்து உடம்புல இல்ல சேரும் கரல் அதால உப்பு போடணும். ஆனா கூடா கரல் கூடாது, நல்ல இல்லை கூடாதா வயிற்றுலவே அடையுமா. அதுக்காண்டிதான் உங்களுக்கு சொல்லி கிடக்கு அதை அவாய்ட் பண்ணிருக்கோம். இனி உப்பு 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 தூளுப்போ கல்லுப்போ தூளுப்பு இப்படி கரண்டியால போட மாட்டேன், கணக்கு தெரியாது எனக்கு. கை கணக்கு கையால தான் தெரியுமா. கரண்டி அளவுல எடுத்து போறீங்களே இல்ல எடுத்த கையில போடத்தான் நான் தெரிஞ்சது. இந்த பாருங்கோ சிக்கன் போடுறோம் இப்ப. ஆனா நல்ல வடிவா அந்த வெங்காயம் வடிவா வந்துட்டா. நானும் நல்ல வடிவா வட்டிருக்கேன் சிக்கன். அவார்டுன்றதெல்லாம் உண்மையிலே பவுடர் சின்ன சின்ன அறிஞ்சியா. இந்த வெங்காயம் அறிகிறது இதுக்கும் ஒரு மிஷின் இருந்தேன், இறைச்சியை போட்டு சித்தி விடலாம். சமைச்சு தரதுக்கு ஒரு மிஷின் வந்துட்டுடா இப்ப எல்லாம். நிறைய பார்க்க ஆசையா கிடக்கா பாப்போம். அந்த நாள் தான் கிடக்குது, வாசங்கள் நல்லா தான் கிடக்குது. இப்படிதான் பல்லாடல முழுக்கால் போட்டு சமைக்கிறத. என்னென்ன முழுக்கால் தூள் பத்தாட்டி என்ன போடலாம், தூள் கடைசியில பார்ப்போம். தண்ணி ஊற்றினா அப்புறம் தானே தூளை பெரிய தெரியும். இப்போ இதில் சிக்கன்ல இருந்து வர தண்ணியில் அவியோட போறீங்க, தண்ணி ஊற்றணும் கொஞ்சம். இல்ல அது பேருந்து பார்த்து விட வேணும் பால தண்ணி இது தண்ணி பால் வருது இல்லையா. தண்ணி தண்ணி இந்த பாருங்கோ சிக்கன் என்ன கண்டு சொல்லி கிளற பாருங்கோ. இந்த வாய் ஊருமென்று சொல்லுவாங்க பார்க்க பார்க்க, அது இப்போ எங்களுக்கு நடந்து கொண்டிருக்குது. விட்டா இப்படியா அப்புறம் பார்த்துட்டு கனடாவில இருந்து போன் வருது எனக்கு. என்னது சமையல் பார்த்துட்டு வருது. எங்களுக்கு வெறுப்பு ஏத்துறேன் நான் இங்க போய் கொடுல இந்த இலியெல்லாம் ஆசையால இங்க ஒரு ஆள் எடுத்து பேசுது, என்ன வெறுப்பு ஏத்துறீங்களோ தங்களே. இல்ல அங்க இருந்து பார்க்க எனக்கே ஆசையா இல்ல, இங்க வந்து இதுகளை பார்க்க 2 வருஷம் நின்று எனக்கு. அப்ப கனகால நின்றுக்கு எப்படி இல்ல கொஞ்சம் மூடத்தான் வேணும், கொஞ்சம் கொஞ்சம் சிக்கன் கறி வித்தியாசமா இருக்கிற மட்டுக்கு அடுத்தா நான் கூட மாங்காய் கூட இது ஈரல் எல்லாம் வாங்கினேன். மாங்காய் இதை மூடி மாங்காய் முக்கியமான எல்லாரும் தெரியும், வீடியோ பார்க்குறாலும் தெரியும். மாங்காய் தேங்காய் ஈரல், அது என்ன கல்லீரல், கோழிலே டேஸ்டான பகுதி அதுதான். என்ன மாங்காய் இந்த தேசிக்காய் அப்படி கூட போறா, ஃபினிஷிங் டச் போட போறா. இதுதான் ஃபினிஷிங் டச். நல்ல புளி வருது பேசிக்கு. கை கழுவிட்டேன்னா கழுவில்னா இந்த வீடியோல பாக்குறவ சொல்லுவேன், தண்ணி எடுக்க போய் கழுவி. இந்த குழைக்கிறத காட்டுங்க, எப்படி குழைச்சி வருமாட்டேன். இப்படியா இல்லையா அப்படிலாம் அவ்வளோ அது டேஸ்டாக இருக்கும் எல்லாரும் சாப்பிட்டா. இப்படிதானே சாப்பிடுறது குழைச்சிட்டு அப்படியே. நீங்க அரைச்சதும் இதுக்கும் அப்படி இருக்கண்டு வேற. ஆட்டாமா போட்டு இதுல ரொட்டியும் சுடலாம். இதுல ஓட அப்படியே இல்ல ட்ரை பண்ணி பாக்குறதா புதுசு புதுசா புரிஞ்சா கண்டுபிடிச்சு இதுக்கு கரெக்டா போட்டு செய்யறாங்க. என்ன புளி விட்டா தானே நல்லா இருக்கும். இன்னுமே சாப்பிட்டு பார்த்துட்டு புளிய விடுவோம், ஏன்னா நிறைய புளி வேற. இப்ப வேற எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பாக்குறதுக்கு பார்க்க போறோம். நான் முதல் அவ சாப்பிட்டு வாங்க. ஓகே சரி, உப்பு புளிக்க சாப்பிடக்கதான் ஞாபகம் வருதா அபி அயில அள்ளி சாப்பிட்டது. ஞாபகம் வருது போல. அபி அள்ளி இந்த இப்படி ஒரு கிண்ணத்துக்கு தான் கொடுக்கா, ஆள் முழுதையும் அள்ளி சாப்பிட்டு. நீங்க சாப்பிட்டு பாருங்க. எடுத்து வைங்க ஜன கொஞ்சம் தான். எப்படி அரைக்கிறதோ ஏதோ ஒன்றும் இல்லை, அரைக்கிற கொஞ்சம் கயிறு நினைக்கிறேன். என்ன கொஞ்சம் அந்த இல புளியை கூட விட்டு தெரியும் எனக்கு எல்லாம்
இந்த இதை போய் பேக்கில் விட்டு அரைக்கிறோம் அது அப்படியே தண்ணியாக போகும் அவ்வளோ நல்லா இருக்குது காணும் இல்லாம என்ன ஓ காணும் எப்படி கை பக்குவம் சூப்பர் சத்து கூட வரும்படி போட்டா என்ன நிறுத்துற போகணும் சமாளிக்க வேண்டியது தானே கொஞ்சம் சத்து கூட வரும் பச்சையா கிடக்கு இப்போ பச்சையாக சாப்பிட்றது சத்து கூட அதில் இருந்தால் நாங்கள் அதை கடைசியாக போடுறோம் மறுபடியும் நேரத்தோட போடாதுக்கான காரணம் சேர்ந்தானே படுப்பை கொஞ்சம் குறைச்சி விடு தண்ணி விழுது என்ன அப்படி தண்ணி கொஞ்சம் விழுது வருது இல்லை வீட்டுக்குள்ளே ஆசையாக இருக்குது பார்க்க இங்கே வருது போட்டு சமையல் முடிஞ்சு அடுத்தது இதெல்லாம் நான் வாங்கின மண் சட்டி தான் முதலே நான் வாங்கினது நீங்கள் வாங்கி வச்சதா பவி வாங்கல இங்கே நான் வாங்க பவி ஸ்ரீரம் தான் வாங்கினேன்னு சொல்லுவான் ஏன்னா மண் சட்டி பிடிக்கும் அதாவது சைவத்துக்கும் பாவிக்கிறேன் நான் மண் சட்டியில் சமைச்சா தனி ருசி உண்டு மண் சட்டிக்கு பருப்பு காய்ச்சினா சூப்பராக இருக்கும் இப்போ இவன் எல்லாத்தையும் மச்சமாக்கி போட்டேன் நான் அண்டை கொண்டு வாங்கியிருந்தேன் சைவம் சமைக்கிறேன் சரி சமைக்கிறதுக்கு ஓகே வாசம் மணக்க என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்ன அந்த பேர்த்டே வீடுகளில் சமைப்பினா பக்கத்தில் வாங்கி வணக்கம் மணக்குது இல்லை ஏலக்காய் இல்லை ஏலக்காய் போட இல்லை பட்டை வயலையும் கடைசியாக போட்டுருக்கலாம் உங்களோட பச்சையாக இருந்திருக்கும் பட்டை வயலையும் கடைசியாக போட்டுருந்தாரு இல்லை அது கொஞ்சம் வேகவான் அதுவும் இப்படி போட்டாலும் ஒரு நல்லதான் உண்மையாக நல்லா மணக்கு இப்போ மனம் வருது நல்லா எல்லாம் நன்மைக்கு தான் இல்லை தண்ணி வருது இல்லை தண்ணி விடணும் இல்லாடி தண்ணி சிரம் வரும் தண்ணி தான் விடுறோம் பால் விட இல்லை காரணம் இல்லை விட வேணும் அவிய வேணும் காணுமா இப்போ பார்த்து ஆனால் இறைச்சி அவிக்குது அதில் பார்க்க தெரியுது காணுமா போர் விடு விடு விட விடு என்ன விட விடு நல்ல வாசம் பெறுது அது நானே சமைக்கிறேன் நல்ல வாசம் பெறுமா முடிஞ்சதோ தெரியாத உரைப்பை பற்றி வாழையில் ஒரு கைக்கில் என்ன வெறுமனை காற்று மட்டும் இருக்கும் பயந்து விட்டாங்க கொதிக்குது இந்த வேறுங்க எப்படி உண்டு தண்ணி நல்லா விட்டுஞ்சு வேறுங்க எப்படி இருக்கு நல்ல அவியம் இந்த கலரை பாருங்க எப்படி இருக்கு கலர் பத்தாண்டு சொல்லிச்சு நேரம் பத்தாதோ இல்ல பத்த உண்டு சிற கலர் வரும் தானே நாங்கள் எங்களோட டயட் ஃபுட்ஸ் ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு என்ன ஓகே வாழலை எப்படிங்க வந்துருக்கீங்க வாழலை இதுக்குள்ளே வைக்க தட்டுக்கு வைக்கிறதுக்கா சிவப்பரியா காட்டுங்க தெரியாது இல்லை அந்த 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 பெருசத்தானே சொல்கிறீங்களா அந்த என்னென்னு சொல்லுவாங்க இங்கே வந்து புழு இல்லை குத்தரிசன்னு சொல்லுவாங்க எப்படி நெல்லு குத்தினாரு வந்து நெல்லு வந்து வெள்ளை நெல்லு வெள்ளை சிவப்பரி நான் சிவப்பரிசி சாப்பிட்றேன் நான் விரும்பி ஆனால் அங்கால இல்லை சிவப்பரிசி சோறு நெல்லு குத்தினார் குத்தின பச்சை அரிசி ஆமா அந்த தோட்டத்து நெல் அரிசி எங்கட தோட்டம் தான் அவர் தோட்டம் தெரியுமோ பெரிய தோட்டம் எல்லாரும் விட்டுட்டார் பவிங்க பால எப்படி இல்லையடா சிக்கன் அதுதான் எனக்கு நான் வாங்கினேன் பேசிக்காப்பிளைய விட்டுட்டு முடிக்க போறோம் அதை போட்டாச்சு பாருங்க பேசிக்காப்பிளை விட்ட அப்புறம் விடுவோம் விட்டு பார்த்து விடுவோம் இந்த தேசிக்காப்பிளை சரியான பாருங்க எவ்வளவு புளி வருதான்ட்டு வரண்டி ஃபுல் ஆயிட்டு இன்னும் பாரு இன்னும் மழை கிடக்கு நான் கொஞ்சத்தை விட்டு ஒன்று விழுந்துட்டு ரெண்டு விழுந்து விட்டோம் அது விழுந்துட்டுது அது பிரச்சனை இல்லை அது நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் வயிற்றுக்கு வை கண்டு முளைக்கட்டு அது போட்டு அது பிரச்சனை இல்லை அது நல்ல டேஸ்ட் சரி கண்டுபிடிச்சு எடுத்துட்டார் கேமராமேன் சரி இனிதான் அந்த மெயின் டேஸ்டே வரப்போதோ அந்த மாதிரி வேற இதெல்லாம் அந்த ஒரு கடையில சரியான விலை கூட வாங்கண்டா வாங்கலாம் அந்த இது இங்கே என்ன பட்ட வயல் ஒரு அரை சொப்பின் பேரு 150 ரூபாய் சொன்னீங்களா எங்க இங்கே டவுன்ல இல்லடி இதுக்குள்ளே டவுனுக்கு நாங்க அந்த முதல் நானும் பவியும் போன கடை இந்த முறை குழம்பு சமைச்சு கிடக்குனாங்க எல்லாருக்கும் மூடுது
சாப்பிட்டு அப்புறம் தெரியுமே நீ சிக்கனோட உருவுதான் கணக்கான கலர் ஓவர் கலர் இல்ல இன்னும் கொஞ்சம் அந்த அது நீங்கள் எதிர்பார்க்கிற இதை வந்து நாங்க இதை கேஸை விட அடுப்புல சமைச்சு போட்டு அந்த கடைசியில நெருப்பு அழுத்து போட்டு தணல்ல விடுவோம். அப்ப விட்டா கொஞ்சம் அந்த சிவப்பு கலரா வரும். என்ன பாத்தீங்களா சமையல்காரட்ட பேர் அனிமா சமையல்காரட்ட பேரு எல்லா வீடியோவிலும் பேரன் வேற அவனுக்கு தெரியுது தானே நான் சொல்ற விளக்கம் தெரியுது. சரியா சரி ஓகே ஆனால் மண் சட்டி தான் சூடு இருக்கும். ஓகே தானே ஃபினிஷிங் பால் விடாம இப்படி கறி பால் விடாம அனி எல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன மாதிரி எப்படி இருக்குங்க? நான் நல்ல மாதிரி இருக்கேன். சத்து இல்லாதவைக்கு சத்துள்ள சாப்பாடு இந்த வயசுக்கு ஏற்ற சாப்பாடு சத்து. யார் முதல் கீரை தோட்டம் வச்சதுக்கு கீரை தோட்டம் வச்சிருந்தோம். நான் நல்ல மாதிரி கீரை தோட்டம் கத்தரி தோட்டம் எல்லாம் வச்சிருந்தீங்க நீங்கள்? அந்த காலத்தில் கீரை செய்தால் முதலாவதா கத்திரிக்காய். இப்போ வயது பொன்னிறம் ஓய்வு எடுக்கிறீங்களா? அப்படியே ஓய்வு எடுத்து உண்டு. இந்த பாருங்கோ புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசி இல்ல புழுங்கல் ஓ என்ன குத்தரிசி இல்ல நீங்களே விடுங்க கரைக்கு நீங்களே விடுங்க எனக்கு கூட தெரியாது. இப்போ சாப்பிட்ற இந்த இதில் பசியோ இதில் டயட் போல விடுங்க நீங்களா. யாருக்கு கால் வேணும்? நான் விடுங்க கால் தாரு முதல்ல ஐயாவுக்கு போட்டு கொடுங்க. நல்லா இருக்கும் மேலே அந்த வாழையில வச்சா வாழையில அந்த பச்சை கலர் வந்தாலே பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கும். கொஞ்சம் பல்லு பிரச்சனை சிக்கன் சாப்பிடுவேன். ஐயாவுக்கு முதலாவது பரிமாறுறோம் நாங்கள். முதலாவதா மூத்த ஆளுக்கு தான் முதலாவது. அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் கணக்காக இருக்கு. நல்லது நல்லா எல்லாம் கணக்கு எல்லாம் கணக்காக இருக்கு. நல்ல கெட்ட பையாடணும் எப்படி இருக்க ஹீரோ மாதிரி இப்பயுமா? அப்போ நான் அந்த காலத்தில் எப்படி இருந்துருப்பாரா? முதல்ல இப்படி தானே நீங்கள் இப்படி மீசை வைக்கிறீங்க? 18 வயசுல கொக்கம் இருந்துச்சு. இப்போ அந்த மீசை இருக்கு. நான் சிலோனில் பாராத இடம் எல்லா இடம் போயிருக்கிறீங்க. சவுதியும் பார்த்துருக்கேன். ஐயாவோட கதைப்போம் நிறைய விளக்கத்தை சாப்பிடுங்க கதைப்போம். நம்ம சாப்பாடு பரிமாறப்படுறது எல்லாம் இருக்கு. ஓ சாப்பிடுவோம் அடுத்து நீங்கள் எனக்கு பரிமாறுறீங்களா? அப்படியா? தேங்க்யூ ப்ரோ. சந்தோஷம். அம்மாவுக்கு தான் நன்றி முதல்ல சமைச்சிட்டு வந்தது. இப்படி கீழே இருப்பாங்கடா நல்லா இருக்கு. ஓ நல்லா இருக்குது. அந்த வாழையில போட்டு இப்படி சாப்பிட்றதுக்கு வந்து மேலே வல்லாறு அதுவுமே அந்த பஜனை மாதிரி இந்த ஏதாவது ஒன்று பச்சையாக இருந்த சாப்பாடு நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு படியா இருக்கும். ஏதோ ஒரு சாப்பாடு எப்படி சாப்பாடு நீங்க உங்களோட இடத்த நல்லா சமைக்கணும். என்ன நீங்க நான் வரையக்க பார்த்தேன் நான் பவி அங்க உங்களோட வீட்டை அந்த மாதிரி கவனிச்சு கூட விட்டு விட்டு எங்கே அங்கே இருந்தான் 2-3 நாள் கரிசனம் வீட்டு சாப்பிட்டது. ரெண்டு சமயம் டிஃப்ரெண்ட் தானே நல்லா இருக்கு. எங்களுக்கு அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். சில டைம்ல இங்கே வந்து அங்கே சாப்பிட்றது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இல்லையா? நல்லா இருக்கும். நல்லா அவிஞ்சிருக்கு. சிக்கன் எதிர்பார்த்த விட நல்லா அவிஞ்சிருக்கு. காலம் கோழிக்கால் என்ன சொன்ன நீங்க கோழிக்கால் அவியாத அவியாண்டு எப்படி அவிஞ்சு வந்து கிடக்குன்னு வேறுங்க. அவியும் கொஞ்சம் எப்படி சொல்லுங்க பட்டா கொஞ்சம் கனடா போன அப்புறம் சமைக்க பழகிட்டு தான் வந்திருக்கிறா. கொஞ்சம் என்ன அங்கவே என்ன கொஞ்சம் எல்லாம் எது போடணும் போடக்கூடாது அப்படி இப்படி அதுகளை போட்டு அங்கே சமைக்கிறது தான். அந்த மசாலா தூள் என்ன அப்படியே இந்த வேறங்கோ மாங்காய் நல்ல டேஸ்டாக இருக்கும். எனக்கு ஈரோட தான் இருக்கும் மாங்காய். மாங்காயா? வெள்ளாரை
சிக்கன் கறியும் அப்படி ரெண்டு பேரும் இல்லை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு உண்மையாக. அதாவது ரெண்டையும் குழச்சிட்டு சாப்பிட்றோம் இந்த ஏன்னா எனக்கும் இந்த சம்பல் நல்லா அப்போ என்ன வீடியோவில் காட்டுறது வீடியோவில் பார்க்க வாடியா இருக்கும். டேஸ்ட் எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. இல்லை காணும் குழச்சிருக்கோம். இது நல்ல கணக்காக இருக்கு. நல்லா இருக்கு உண்மையாக. காலம் போடல கால் சாப்பிட்றேன். உணவு பிடிச்சாங்க வேலை போடணும். அவங்கள வச்சுக்கணும். இந்த பெல்லாரி ஜம்பர் எடுப்போண்ணா. நல்லா சம்பல் முடிக்க போது பாப்பி சாப்பிட்டு இப்போ அவனை சொன்ன விளங்கிட்டு அதாவது நீங்கள் நேரத்தில் கொடுக்கலேருந்து அதில் இருந்தால் நான் இப்போ இல்லை இல்லை வெள்ளாருண்ணா இப்படி சம்பல் போட்டா சாப்பிட்றான்னு என்ன இப்படி சம்பல் போட்டா எல்லாரும் சாப்பிடுங்க உங்கட போட்டா அங்கால பாவியின் அப்பப்பா அங்கால பாவியின் அப்பா இங்கே நடுவில் வந்து நாங்கள் சாப்பிட்றோம். அம்மா சமையல் வேலையில் பிஸியாக ஓடித்துருவாங்க. சாப்பிட இல்லை நீங்கள் சாப்பிடுங்களேன். நல்லா இருக்கும் மையம். ஃபேமிலியாக அதோட இந்த சம்பளோட சாப்பிட இன்னும் திறமையா இருக்கு. நான் சொன்னேன் உரைக்கும் சாதாரண உரைப்பு இருக்கு என்ன எனக்கு போய் முறுக்கமில்ல வர நல்லா இருந்தது. அதோட எனக்கு வெள்ளார பிடிக்கும். நல்லா இருந்தோம்னா அப்போ டெய்லி இப்படி சமையல் வீடியோ செஞ்சுட்டு ஃபேமிலியோட சாப்பிட நல்லா இருக்கும் போல. நல்லா தான் இருக்கும். ஒரு வீடியோ என்ன டெய்லி இப்படி சாப்பிடல. என்ன எல்லா சாப்பாடுமே என்னால் சாப்பிடல. அதுதான் பிரச்சனை. இது சாப்பிடலாம். டயட்டா வச்ச சோறு பார்த்தீங்க 50 கிராமும் பெறாது. இப்போ வந்துருக்காரப்பா நித்திர போயிட்டேன் தூக்கத்தில் சமையல் வீடியோ செய்துட்டு சாப்பிடாம இருக்கிறது அதிசயமா இருக்குமா? இன்றைக்கு தான் சாப்பிடும். இன்றைக்கு சிக்கன் தான் சாப்பிடுறோம். சிக்கன் பெல்லர் முக்கியமான சாப்பாடு. ஆமாம் இருங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படி இருக்குன்னு. இல்லை இதில் இருக்கு நல்லா இருக்கு நேரத்தில் இருக்கு. அதான் நான் வந்த இடத்துல இருக்கேன். அதில் நேற்று மீன் கறியெல்லாம் சமைச்சு தந்தவன் எனக்கு. ஓ அவன் சமைச்சவன் நேற்று வாழ்க்கையில் அப்புறம் அவன் என்ன நம்ம இதில் எடுக்கையில சாப்பிட்டு அதுக்கு ஒரு ஆக்கள் பழிக்க திரும்ப அப்படி விளக்கையை மாற்றிருந்தான். அதுதான் சாப்பிட்ற மிதடுப்பிட்டு தான் இருக்குங்க கவுண்டி ஆடுற மாதிரி. எப்படி இருக்கு ப்ரோ? உண்மை நல்லா இருக்கு. அழைத்து விருந்து தந்தமைக்கு நன்றி. சந்தோஷம். அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணுமா? நான் அங்கே மட்டக்களப்பில் திவாண்ட விட்டு சாப்பிட்டு இருந்தேன். அவன் அக்கா சமைச்சிட்டு இருந்தவா அம்மா சமைச்சிட்டு நல்லா இருக்கு. அவா தட்டுக்கு வச்சு குழச்சி வெள்ளாரி விட நல்லா இருக்கு. சம்பல் அது பிடுங்கெல்லாம் வெட்டுறது தான் பெரிய வீடு. அந்த மிஷினு போட்டு ஓட்ட நீ பார்க்கலாம் அந்த இதுக்குள்ள அரை எடுத்துருந்தோம் வெட்டம். ஆனால் வெட்டுவின் சொன்னா சரியான சின்னத்தில் ஓட்டிட்டு ஆள் எடுத்தேன். டெய்லி வீடியோ செஞ்சதுக்கு அப்புறம் அப்படி தான் சாப்பிட்றீங்க. எல்லாரும் வலிமையாக இருந்தால் சாப்பிட்றீங்க. சோறு போடட்டா இல்லை நாங்கள் காணும் இல்லை. நானும் டயட் போல பண்ணுறேன். அவன் டயட் போல வந்தேன். இந்த மாங்காய் 2 முண்டு எடுக்க போறேன். இங்கே பாருங்க எல்லாம் வந்து சாப்பிட முடிஞ்சு இந்த எல்லாரும் சாப்பிட்றாங்க. பவி டயட் என்னன்னு இன்னும் சாப்பிட முடியலை. சரி ஓகே. உண்மையிலே வந்து சாப்பாடு நல்லா இருந்தது. மீண்டும் ஒரு முறை சாப்பாடு கலைத்த பவி அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்த அம்மா வந்து கிஷோவுக்கு வச்சு கொடுக்க சாப்பாடு நல்லா இருந்தது. நீங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே பாய்.